மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல சைஃபுல் இஸ்லாம் கத்தாஃபியினுடைய படுகொலை எப்படி நடந்தது, யார் இந்த சைஃபுல் இஸ்லாம், இந்த படுகொலைக்கு பின்புலமாக இருக்கின்ற அரசியல் காரியங்கள் என்ன, அந்த பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. லிபியா நாட்டினுடைய முன்னைய நாள் அதிபர் முஅம்மர் அல் கத்தாஃபியினுடைய இரண்டாவது புதல்வர் தான் சைஃபுல் இஸ்லாம். சைஃபுல் இஸ்லாம் செவ்வாய்க்கிழமை பட்ட பகல்ல அவருடைய வீட்டில் வைத்து இனந்தெரியாத 4 துப்பாக்கிதாரிகளால ஒரு சினிமா பாணியில இவருடைய படுகொலை நடந்து முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகும் இப்போது உலக அரசியல்ல பேசப்படுது. ஆயுதம் தரிச்சவங்க முகங்கள் எல்லாம் மூடியவாறு இவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு தான் இந்த ஒரு துப்பாக்கி சூடை நடத்தி இருக்கிறாங்க. இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிபியாவினுடைய தலைநகரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஜிண்டான் என்ற நகர்ல தான் இவருடைய வீடு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த வீட்டுல வச்சுதான் இந்த துப்பாக்கிதாரிகளால் இவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. தனது 53வது வயதுல தான் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்போது முன்வைக்கப்படுகிற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருந்தவர், இவருடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி இரு தரப்பினர் பாதுகாப்பு சேவையை வழங்கியிருக்கிறாங்க. ஒன்று அபுபக்கர் சித்திக் என்று சொல்லப்படுகின்ற படை அணி, ஒரு ஒரு முகாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, ஒரு ராணுவ படை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக கூடிய எண்ணிக்கையிலான ராணுவ வீரர்கள் தான் இவருடைய பாதுகாப்புக்கு இருந்ததாக சொல்லப்படுது. அதை தாண்டி முஅம்மர் அல் கத்தாஃபியினுடைய பழங்குடி மக்கள் அவர்கள் சார்பாக மிக துல்லியமான வீரசீரமுள்ள வீரர்களை பாதுகாப்புக்காக அமர்த்தியிருப்பதாக சொல்லப்படுது. இந்த 2 பாதுகாப்பு பிரிவினர்களும் இந்த தாக்குதல் நடக்கும் சந்தர்ப்பத்துல எங்கிருந்தாங்க, எதனால இவங்க எல்லாம் தலைமறைவாகனாங்க, என்ன அடிப்படையில இவங்க எல்லாம் விலகி கொண்டாங்க, இவர்கள் எல்லாம் தாண்டி இந்த படுகொலை எப்படி நடந்தது அப்படின்ற கேள்விதான் இப்போது விடையின்றி இருப்பதை பார்க்க முடியுது. பழங்குடி பாதுகாப்பு வீரர்கள் எங்க போனாங்க, ரொம்ப விசுவாசமாக இருந்தவங்கன்னு சொல்லப்படுது. இப்படியான சூழல்ல எப்படி வீட்டுக்குள்ள பட்ட பகல்ல 4 துப்பாக்கிதாரிகள் உள்ள இந்த ஆபரேஷனை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. இந்த ஆபரேஷனுடைய வடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொபஷனலாக ஒரு ஆபரேஷனை செய்கின்ற கொமோண்டோ படையினுடைய தாக்குதலை ஒத்திருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா நிச்சயமாக சர்வதேச சக்திகள் இதுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் அரசியல் விமர்சகர்களால் இப்போது இது பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த படுகொலைக்கு பின்னால அரசியல் பழிவாங்கல் அல்லது அரசியல் படுகொலை அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. ஒரு அரசியல் சதியாக இருக்கும் அப்படின்றதான் இப்போது பேசப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியப்பாடுகளும் இருக்குது. மக்கள் செல்வாக்கு இப்போதைக்கு அதிகமாக இருக்கின்ற ஒருவராகத்தான் இவர் பார்க்கப்படுறாரு. ஏதோ ஒரு வகையில ஜனாதிபதி ஆகிட்டா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உள்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும், மேற்கத்திய அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பிரச்சனையா ஆகும் என்பதனாலதான் இப்போது சோழியை முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாரு. ரஷ்யா நாடு எப்படியாவது இவர் ஜனாதிபதி ஆக்கணும் அப்படின்றதுக்காக பின்னண்டு உழைக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயம் எல்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு தெரிஞ்சது, குறிப்பா அமெரிக்காக்கு. எனவே ரஷ்யா சார்ந்த ஒருத்தர் வந்துட்டா என்னைக்கு நாங்க என்ன போறது, நாக்க வலிக்கிறதா இல்ல பிச்சை எடுக்கிறதா, சோழியை முடிச்சிடலாம் முதற்கட்டமாக அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தலை தள்ளி போட்டாங்க. 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தேர்தல் நடக்கவே இல்லை. இப்போதுதான் தேர்தல் நடப்பதற்கான சாத்தியப்பாடுகளும் காலங்களும் கனிந்ததாக சொல்லப்படுது. எனவே மக்கள் செல்வாக்கால மீண்டும் ஒரு ஜனாதிபதியாக தந்தை போல ஒரு மேற்கத்திய நாடுகளுக்கு வில்லனாக இருந்துருவாரோ என்ற அச்சத்துல தான் இந்த ஒரு சோழியை முடிச்சதாகவும் இப்போது சொல்லப்படுது. எங்கதான் அமெரிக்காவினுடைய மேற்கத்திய நாடுகளுடைய தலையீடு இல்லாமல் ஒரு தேர்தல் நடந்தது, ஒரு நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது அவங்க தானே. அடுத்து இன்னொரு விஷயம் பேசப்படுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கத்திய அரசியல்வாதிகளுக்கு இவருடைய தந்தையை கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து தேர்தல்கள் அவங்களுக்கான பிரச்சாரங்களுக்கான தேர்தல் செலவினங்களுக்காக பணம் கொடுத்த பல்வேறு விஷயங்கள் அதனுடைய கோப்புகள் இப்போது சைஃபுல் இஸ்லாமிடம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை இவர் வெளியே விட்டுட்டால் நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளுடைய தலைவரோட முகத்திரையில் கிழிந்துரும். அவரோட உள்ளால நீங்க உறவு வச்சிருக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறிடும் என்ற அச்சத்துல மிக குறிப்பாக பிரான்சுடைய முன்னைய நாள் அதிபராக இருந்தவர் நிக்கோலஸ் சர்கோலியஸ் அவங்களுக்கு அவர தேர்தலுக்காக கோடிக்கணக்கான டொலர் இவர் கொடுத்ததாக சொல்லப்படுது. இன்னும் பல பேருடைய முகத்திரையில் கிழிக்கப்பட்ட அச்சத்துல இவரை போட்டு தள்ளிட்டா எந்த ஒரு விஷயம் வெளியே வராது என்பதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்ததாகவும் சொல்லப்படுது. இவர் படுகொலை செய்யப்படுவதற்கு 8 தினங்களுக்கு முன்னால பாரிஸ் நகர்ல அமெரிக்காவுடைய மிக முக்கியமான
அரசியல்வாதிகளும் பிரான்சுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகளும் கூடி கதைத்ததாகவும் லிபியாவினுடைய அரசியல் தலைவிதியை மாற்ற வேணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசியதான செய்திகளும் இப்போது ஊடகங்களை கசிய ஆரம்பிச்சிருக்கு. கச்சிதமாக திட்டம் போட்டாச்சு, யாரை போட்டா விடயங்களை மூடி மறைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காகத்தான் சைஃபுல் இஸ்லாம படுகொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது வாத பிரதிவாதங்களையும் அது உண்டு பண்ணிருக்கு. இந்த சந்தேகங்கள் வலுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி ஆரம்ப பகுதியில லிபியாவினுடைய மிக முக்கியமான இராணுவ படத்தளபதி ஒரு விமான விபத்துல இறந்ததான செய்தி வெளிவர ஆரம்பிச்சது. வெறும் விமான விபத்தாகத்தான் பேசப்பட்டது. ஆனா சைஃபுல் இஸ்லாத்தினுடைய படுகொலையை தொடர்ந்து அது வெறும் விமான விபத்து கிடையாது, அதுவும் சதி என்ற ஒரு விஷயம்தான் இப்போது பேசப்படுது. இரண்டுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற தேர்தலில் ஏதும் அமல் துமளி நடந்தால் நாட்டை இராணுவம் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு நாட்டை கொண்டு நடத்துகின்ற அதிகாரம் இந்த இராணுவ படத்தளபதியாக சொல்லப்படுகின்ற முகமது அல் ஹத்தாத் அதுக்கு பொருத்தமானவராக இருந்துருவாரு. ஏதோ ஒரு வகையில் ஆட்சியை கைப்பற்றிட்டா இதுக்கு பின்னால லிபியா நாட்டுக்குள்ள புகுந்து எண்ணெய்களை கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம யுத்தம் இல்லாம இவருடைய சோழியை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சதியின் அடிப்படையில் ஒரு படுகொலை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. இரண்டு மரணங்களுக்கு இடையே இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த இரண்டு விஷயங்களில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் சார்ந்த விஷயங்களும் வெளியில் வரவும் இல்லை, அது சார்ந்த விசாரணைகளும் பறந்துபட்டு ஆரம்பிக்கப்படல என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. யார் இந்த கொலையை செய்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியல. அவருடைய விமான விபத்துக்கு பின்புலமாக இருந்த காரணிகளும் கண்டுபிடிக்கப்படல. எல்லாமே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வைத்து ஏதோ ஒரு வகையில அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பா நாடுகளுக்கு தேவையானவங்களை இங்க அமர வைக்கணும் அப்படின்னு ஒரு வேட்கையில தான் இந்த ஒரு சதித்திட்டம் நடந்ததாக இப்போது பேசப்படுது. யார் இந்த சைஃபுல் இஸ்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1972ஆம் ஆண்டு முஅம்மர் அல் கத்தாஃபி என்று சொல்லப்படுகின்ற முன்னைய நாள் லிபியாவினுடைய அதிபருடைய இரண்டாவது மகனாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. உள்நாட்டுல பொறியியலாளராக பட்டம் பெற்றவர் ஆஸ்திரியா நாட்டுல MBA பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுது. லண்டன்ல PhD படிப்பை முடித்ததாக சொல்லப்படுது. ஐரோப்பா கலாச்சாரத்துல வாழ்ந்தவர் ஏதோ ஒரு வகையில தமது நாட்டையும் ஐரோப்பா போன்று வடம்பர செய்யணும் அப்படின்ற ஆசையோட அந்த காலகட்டத்திலே ஐரோப்பா நாடுகளிடமிருந்தும் அமெரிக்காவிடமிருந்தும் அந்த அழுத்தங்களை குறைக்கிறதுக்கும் அந்த அழுத்தங்களை பொருளாதார தடைகள் நீக்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை இவர் முன்னெண்டு செய்ததாகவும் சொல்லப்படுது. அணு ஆயுத திட்டங்களை பற்றி தந்தை யோசிச்சும் போது அது நமக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை கைவிடுவதற்கான அழுத்தங்களை தந்தைக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. லிபியாவினுடைய என்ன வளங்களை ஐரோப்பா நாடுகளுக்கு கொடுத்தோ நாட்டை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையில தான் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் இருந்ததாக சொல்லப்படுது. பிறகு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேட்டோ படைகளுடைய படையெடுப்பு லிபியாவை நோக்கி வந்த பொழுதோ தனது தந்தைக்கு ஆப்ப சொருக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு போறதுதான் தனது ஐரோப்பா நாடுகள் சார்ந்த தமது ஆதரவு விலக்கி கொண்டதும் அவர்களுக்கு எதிராக தந்தையோடு இணைந்து போராடணும் அப்படின்ற ஒரு துணிவு இவருக்கு பிறந்தது. தொலைக்காட்சிகள்ல தோன்றி இறுதி ரத்தம் நிலத்தில் விழும் வரைக்கும் போராடுவோம், விட்டு கொடுக்க மாட்டோம், அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காகவே இவருடைய 3 விரல்களையும் கிளர்ச்சியாளர்கள் வெட்டியதாகவும் சொல்லப்படுது. அதே போல அந்த நேட்டோ படையுடைய தாக்குதல்ல தான் அந்த விரல்கள் இழந்ததாகவும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் முஅம்மர் அல் கத்தாஃபியுடைய ஆட்சி விழுகின்ற பொழுது இறுதி கட்டத்துல பல்வேறு அரசு அதிகாரிகள் நாட்டை விட்டு ஓடிப்போன சூழல்ல வீழ்ந்தால் இங்குதான் வீழ்ந்து சாவோம் என்ற அடிப்படையில படையை வழிநடத்தி அந்த யுத்தத்தை மேற்கொண்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுறதோட இறுதியில தந்தை சிக்கியதுக்கு பின்னால 2017ஆம் ஆண்டு வரைக்கும் சிறையில இவர் சிறைபிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்துல யார் இவங்க சிறைபிடிச்சாங்களோ இவர்களோட நட்புறவை பேணி தனது தந்திரோபயத்தால் அவர்களுடைய பொது மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வெளியில வந்திருக்கிறாரு. ஒரு இளவரசராக வாழ்ந்தவர் ஒரு போராட்ட இராணுவ வீரராக மாறி இறுதியில சிறைவாசம் சென்று ஜனநாயகவாதியாக வாழ்ந்து ஐரோப்பா நாடுகளுடைய வில்லனாக பார்க்கப்படுகின்ற சூழலில்தான் யாரோட கையிலும் சிக்காமல் மர்ம மனிதனாக மரணித்திருக்கிறார் சைஃபுல் இஸ்லாம் அப்படின்னு தான் இப்போது சர்வதேச ஊடகங்கள் செய்தி சொல்லுது. என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அதாவது ஐரோப்பா நாடுகளை பகைச்சு கொண்டோ அமெரிக்காவை பகைச்சு கொண்டோ அரசியல் என்பது முடியாத ஒரு காரியம். சண்டியன் இல்லாத ஊர்ல நொண்டியனும் சண்டியன் என்று சொல்றது போல ஆஹூ அப்படின்னு சொல்லிட்டாலே ஓடி ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது அரபு நாடுகள்ல இருக்கிறத பார்க்க முடியுது. நாங்க சொல்றதை தான் நீங்க செய்யணும், நாங்க கைகாட்டு இடத்துல நீங்க மேயணும்,
இல்லைன்னா அவங்கள கசாப்பு கடைக்கு ஏற்றி கழுத்தறுத்து சோழியை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போது ஐரோப்பா நாடுகளுடைய அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனாலதான் இன்று வரைக்கும் மத்திய கிழக்கு நாடு எப்போதுமே ஏதோ ஒரு நாடு யுத்த பரபரப்பிலும் யுத்த சூழலிலும் கெடுபிடிக்கலும் வாழுகின்ற ஒரு சூழல் வந்திருக்குது. ஐரோப்பா நாடுகளும் தமது சோழியை பார்த்து கொண்டு தமது நாட்டுடைய விவகாரங்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வாழுகின்ற ஒரு சூழலை இறைவன் உருவாக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.